எப்படியெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் என்பதை பார்த்தீங்கன்னா வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆமே, இந்த வானத்தை பார்த்தா மகிமை வெளிப்படுகிறது என்று தாவீது சொல்றார். எப்படி வெளிப்படுகிறது? இந்த வானத்தை பார்க்கும்போது கடவுள் எவ்வளவு பெரிய வானத்தை படைத்திருக்கிறார். ஆமே, ஆன் பண்ணிக்கலப்பா. கடவுள் எவ்வளவு பெரிய வானங்களை படைத்திருக்கிறார். ஆமே, அது ரொம்ப முக்கியம். பாருங்க, வானங்களை பார்த்தா கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக இருக்குதான். மகிமை வெளியரங்கமாக இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை. ஆனால் ஆண்டவருடைய மகிமை என்றால் என்னன்னா, இந்த வானம் அவருடைய மகிமைக்காக படைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதனும் இந்த வானத்தை நோக்கி பார்க்கிறான். ஆமே, அதிலே சூரியன் நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறார், சந்திரனை உண்டாக்கிறார், சூரியனை உண்டாக்கி இருக்கிறார். எவ்வளவு கோடிக்கணக்கான கோள்கள் அந்த வானத்திலே சுற்றி கொண்டு இருக்கிறது. எப்படி இந்த மகிமையை அவர்கள் காண்கிறார்கள், விஞ்ஞானிகள் காண்கிறார்கள், பேதைகள் காண்கிறார்கள். உலகத்திற்கு எல்லா மொழி ஜாதி மக்களும் இந்த வானத்தினுடைய மகிமையை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. அந்த மகிமை அந்த பிதாவுடைய மகிமையா இருக்கிறது, கிறிஸ்துவின் மகிமையா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் தேவனுடைய வானங்களே அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. ஆமே, இந்த ஆகாய விரிவை பார்த்தால், வானமண்டலங்களை பார்த்தால், ஆகாய விரிவை பார்த்தால் எப்படி இருக்குது பாருங்க. அவருடைய கரத்தினுடைய கிரியிலா இருக்கிறது என்று சொன்னார். தேவன் உண்டாக்கின ஆகாய விரிவுகள். ஆமே, அவர் தமது வார்த்தையினாலே ஆகாய விரிவுகளை உண்டாக்கிறார். எவ்வளோ பெரிய வானங்கள், எவ்வளோ பூமி, எத்தனை கோடி மக்கள் இந்த பூமியில் வாழ்கிறார்கள். இவைகளை எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினாராம். அல்லேலூயா. அவருடைய மகிமை சொல்லி முடியாததாக இருக்கிறது, அதிசயமானதாக இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. யோபு புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அவர் பூமியை மண்ணை மரக்காலினால் அளப்பது போல அளக்கிறாராம். ஆமே, இந்த பூமியை ஒரு மரக்காலில் அளக்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய மரக்கால் அவர்கிட்ட இருக்கும் பாருங்க. வசனங்களை நீங்கள் யோசித்து சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய கரம் எவ்வளோ பெரியது, அவர் எவ்வளோ பெரிய மகிமையான தேவன் என்பதை. அல்லேலூயா. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்று இல்லைங்க. அவருடைய மகிமையை ஆண்டவர் பிள்ளைங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் வேதத்தில். இந்த உண்மையை, சத்தியத்தை இந்த உலகத்தில் இருக்க மக்கள் அறியவில்லை என்றாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் இந்த மகிமையான கிறிஸ்துவை அறிந்ததினாலே தேவனுடைய படைப்பை நாம் பார்க்கும் போதெல்லாம் அவருடைய மகிமையை நம்ம பார்க்கிறோம். சூரியனை சந்திரனை பார்க்கும்போது அவர் மகிமையை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. மேகங்களை பார்க்கும்போது, ஆகாய விரிவுகளை பார்க்கும்போது அவருடைய மகிமையை பார்க்கிறோம். இப்படி ஆண்டோட மகிமை நாம் பார்க்குறோம். அந்த இரவுக்கும் பகலுக்கும் எந்த மொழியும் கிடையாதுங்க, எந்த பாஷையும் கிடையாது. இரவு எல்லாரும் பார்க்குறாங்க, பகலை எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லா வெளிச்சத்தையும் உண்டாக்கினவர் கடவுள். இதெல்லாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்கிறான், அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளில் சத்தம் கேட்பதும் இல்லை. அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகள் வசனங்கள் பூசக்கரம் எங்கும் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. ஆமென். இந்த பூமியில் இருக்க எல்லா மனுஷனும் அந்த சத்தத்தை பார்க்குறான், அதோடைய இருளை பார்க்குறான், அதோடைய வெளிச்சத்தை பார்க்குறான். சூரியனுக்கு ஆண்டவர் பெரிய கூடாரத்தை உண்டாக்கினாராம். அல்லேலூயா. சங்கீதக்காரர் எழுதும்போது அது எப்படி எழுதுகிறார்? கூடாரத்தை உண்டாக்குறோம். ஒரு கார் ஷெட்டுக்கு நம்ம ஒரு கார் பார்க்கிங் உண்டாக்குறோம், அது எத்தனை கார் வைக்கிறோம். சூரியன் எவ்வளோ பெருசு? பூமியை விட 150 மடங்கு பெருசான். பூமியை விட 150 மடங்கு பெரிது. இந்த பூமியை, மொத்த பூமியை எடுத்து போய் 150 சூரியனில் 150 பூமியை எடுத்து போய் சூரியனில் வைக்கலாமா? அவ்வளோ பெரிய சூரியனை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அவைகளுக்கு சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்கி இருக்கிறாராம். அது மணவரையிலே புறப்பட்டு வருவது போல காலையிலே எழுந்து என்ன பண்ணான்? புறப்பட்டு வருகிறது. ஆமே, அல்லேலூயா. அது தன்னுடைய பாதையிலே ஓடிக்கொண்டு இருக்கிறதாம். கர்த்தருடைய மகிமையை பாருங்க. தேவர் சூரியனுக்கு ஒரு பாதையை வச்சிருக்கார், நட்சத்திரங்களுக்கு ஒரு பாதையை வச்சிருக்கிறார், சந்திரனுக்கு ஒரு பாதையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாதையிலே ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த பாதையை விட்டு இன்னொரு பாதையில் இன்னொரு வண்டி போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பூமியில் வந்தால் விழும், பூமியில் இருக்க மொத்த பேரும் செத்து போயிடுவான். ஆமே, அதுக்கு உண்டாக்கின்ற மட்டும் அது பாதையை தேவன் உண்டாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் வசனங்களை நாம் நினைத்து பார்த்து கர்த்தருடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ளணும். பாருங்க, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக இருக்கிறது. இது ஒருத்தனும் என்ன பண்ண முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது.
கடவுள் இந்த ஊரையும் பூமியும் சூரியனையும் சந்திரனையும் படைத்திருக்கிறார். கடவுள் இல்லை என்று எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய பிரம்மாதமான இந்த சூரியனை சந்திரனை பார்த்தாலே கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவருடைய மகிமை இருக்கிறது என்பது புரிந்து கொள்ள முடியும். ஆமே, முட்டாள்களும் ஞானிகளும் அறிவாளிகளையும் ஆண்டவர் சிந்திக்க வைக்கிறார். அந்த சூரியனை சந்திரனை பார்க்கும்போது கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பது எந்த மதிகடனும் எந்த முட்டாளும் சொல்ல முடியாது கடவுள் இல்லை என்று. ஆமே, அல்லேலூயா. எந்த நாஸ்திகனும் கடவுள் இல்லை என்று பேசுகிறவனும் கூட சொல்ல முடியாது. ஆமே, அவர் வானத்திலே மழையை பொழிய பண்ணி பூமியிலே செழிப்புள்ள காலங்களை உண்டாக்கி பூமியிலே வயல்களை உண்டாக்கி அதன் கனிகளையும் புசிப்பதற்கு திருப்தியான காலங்களை உண்டாக்கி நம்மை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் நிரப்பி இருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியங்களை நான் கர்த்தர் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எண்ணி பாருங்கள். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக இருக்கிறது. அவருடைய மகிமை கிறிஸ்துவா இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவின் மகிமையானவர் இயேசு கிறிஸ்து, பிதாவுக்கு ஒரே பேரான மகிமையை, அந்த மகிமை தேவனை பார்த்தால், இயேசுவை பார்த்தாலே தேவனை பார்த்தது சமம். அல்லேலூயா. அந்த இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்தின் வடிவிலே வந்து மனித அவதாரமாக எடுத்து இந்த உலகத்திற்கு எல்லா மக்களிடத்திலும் போய் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து அவளை சுகமாக்கி தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தினார். ஆமே, எத்தனை பேர் வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வருத்தத்தோடு இருந்த மக்களுக்கு அவர் போய் சுகமாக்கினார். அல்லேலூயா. மனிதன் வியாதிப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கும்போது அந்த காலத்தில் யாரும் அவனை குணமாக்க முடியவில்லை, எந்த வைத்தியமும் குணமாக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட விஞ்ஞான அறிவும் அந்நாட்கள் இல்லை. வியாதி வந்தால் மரித்து போக வேண்டியதான், அதுதான் அவங்க காலமாக இருந்தது. இயேசு வந்தார், அந்த மகிமையை எல்லா ஜனங்களும் கண்டார்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை பார்க்க வந்தார்கள். அந்த மகிமையை கண்டார்கள். அல்லேலூயா. வந்தவர் யாவரையும் அவர் தொட்டு சுகமாக்கினார். இயேசுவை தொட்ட யாவரும் சுகமானார்கள். இயேசு தொட்ட யாவரும் சுகமானார்கள். எல்லோரும் சுகத்தை பெற்றார்கள். அந்த மகிமை வெளிப்பட்டது. ஆமே, மகிமை என்றால் என்ன? போன வாரத்தில் நாம் பார்த்தோம். இயேசு கானாவூரிலே மகிமையான காரியத்தை செய்தார். அல்லேலூயா. முதல் அற்புதம் அவர் மகிமையானதா குறியதா இருந்தது என்று பார்த்தோம். ஆமே, அல்லேலூயா. தண்ணி திராட்சை ரசமாய் மாற்றினது முதலாவது அற்புதம். அவர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் அற்புத தேவன். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி இதுதான் என்னுடைய மகிமை. அல்லேலூயா. அந்த மகிமை வெளிப்படுத்துகிறார். மரித்து போன லாசரு மரித்த போது அவனை உயிரோடு கூட எழுப்பி ஜீவனுள்ளவராய் மாற்றும் போது அவருடைய மகிமை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு ஊமையான ஆவி பிடித்த ஒரு மனிதனை சுகமாக்கி தமது மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார், அற்புதங்களை செய்கிறார். பிசாசின் வல்லமையிலே சிக்கொண்டு வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் விடுதலையாக்கி தமது மகிமையை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். பிசாசுடைய வல்லமை என்ன என்றால் மனிதனை கொல்லுகிறான், அழிக்கிறான், அவனை மரணத்துக்கு எதுவாக நடத்துகிறான். ஆனால் தேவனோ அந்த பிசாசி வல்லமையிலிருந்து ஒவ்வொரு மக்களையும் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. அவர் விடுதலை செய்து பிதாவின் மகிமை பூமிக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. பிசாசு இந்த உலகத்தில் வரும்போது ஒவ்வொரு மனிதனை கொல்லவும் அழிக்கவும் நாசப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் பாவம் செய்யும்படியாக அவனை அக்கிரமத்திலும் சிறையில் வைக்கிறான். இயேசு அந்த மனிதர்களை விடுதலையாக்க வந்தார். பாவத்தின் கட்டுகளிலிருந்து சாபத்தின் கட்டுகளிலிருந்து ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. அவர் விடுதலை செய்யும் போது அந்த விடுதலை பெற்ற மக்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்டபோது தேவனுடைய மகிமை இவனுக்குள் விளங்கும்படியாக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார். அல்லேலூயா. இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, இவன் சுகமாவது பார்வை இல்லாதவனா பிறந்த இவன் பார்வை உடையவனா வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இவன் பார்வை அடைந்ததினாலே தேவனுடைய மகிமை இவனுக்குள் வெளிப்பட்டு இருக்கிறது என்று இயேசு சொன்னான். அல்லேலூயா. அந்த மகிமை வெளிப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை சீனாய் மலையிலே வெளிப்பட்டது. ஆமே, அங்கு மலையிலே தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. அக்கினியும் புகைக்காடும் இறங்கி வந்தது. அந்த மலையை யாரும் தொட முடியாது. அந்த தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அந்த மலையிலே அந்த மோசே இடத்திலே அவர் பேசினார். அல்லேலூயா. அந்த மகிமையான இயேசு தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. சபையிலே அவருடைய வார்த்தை மூலமாக பேசுகிறார். அன்னைக்கு மோசேயை கிட்ட ஆண்டவர் பேசினார், அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார், அவருடைய வார்த்தையை இந்த பூமிக்கு அனுப்பினார்.
எல்லா ஜனங்களும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக அவர் விரும்பினார். இன்னைக்கு சபையில் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, அவருடைய மகிமையான வசனங்கள் வெளிப்படுகிறது. நீங்கள் அந்த வசனங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மோசே தேவனை பார்த்தபடினாலே மோசேவுடைய முகத்திலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. யார் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர் முகங்கள் எல்லாம் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர் முகங்களை கர்த்தர் பிரகாசம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது, ஒரு காலத்தில் உனக்கு வெட்கமாக தோன்றின காரியங்கள் எல்லாம் நீ இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அந்த அவமானத்தை எல்லாம் மாற்றி உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை, உன் பிரகாசத்தை தருவார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கும். ஆமே, அதுதான் உன் வாழ்க்கையில் மகிமை. உன்னை பார்த்தால் கிறிஸ்துவை அவர் பார்க்க வேணும். ஆமே, உன்னை பார்க்கும்போது இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணுகிறதை அவர் பார்க்கணும். ஆமே, நம்முடைய முகத்தை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு கிருபை தயவு உண்டாகணும். நம்முடைய கால்கள் ஒரு வீடுக்குள் வைக்கும்போது அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும். ஆமே, ஒரு நம் குடும்பத்துக்கு போகும்போது அந்த குடும்பத்துக்கு இருள் நீங்கணும், வெளிச்சம் உண்டாகணும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம எந்த இடத்தெல்லாம் போகிறோமோ அந்த இடத்துல இருள் நீங்கும். ஏனென்றா ஒளியானவர் உனக்குள்ளே மகிமையின் ஒளியாக இருக்கிறபடினாலே இருளை அகற்றுவார். நீ போகிற இடங்களிலே, குடும்பங்களிலே இருளை அகற்றுவார். உனக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கிறது, அது அதிகமாக பிரகாசிக்கிற மெய்யான வெளிச்சமாக இருக்கிறது. நீதிமானுடைய வெளிச்சம் பகலிலே பிரகாசிக்கிற நடுப்பகலை போல, பட்டம் பகலை போல இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துக்குள்ளே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய மகிமையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய வேத வசனமே அவருடைய மகிமையாக இருக்கிறது. கண்ணாடியிலே அவர் மகிமையை நாம் காண்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நாம் படிக்கும்போது நம் இருதயம் பூரித்து போகும். ஆமே, நம்முடைய இருதயம் சிறப்படும். நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை பேசும். ஆமே, இது ஆவியும் ஆத்மாவையும் நமக்கு ஜீவனை உண்டாக்குறதா இருக்கிறது. நம்முடைய ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தையை படிக்க படிக்க உங்கள் இருதயம் மகிமையினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். இந்த ஆவியா இருக்கிற வார்த்தை, இந்த ஜீவனா இருக்கிற வார்த்தை இந்த சரீரமாகி இருதயத்துக்குள் வரும்போது உன் சரீரமும் உன் ஆவியும் ஜீவன் பெறும். அல்லேலூயா. 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 இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது பாருங்க. தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வசனங்களை நாம் அதிகமாக இந்த நாட்களிலே தியானிக்கணும். வசனத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கணும். ஆமே, திருவசனத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தை நாம் இரவும் பகலும் வாசித்து நாம் தியானிக்கிற மனுஷராக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்னென்னைக்கும் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் நியாயமும் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நீதியும் நியாயமும் அவை அனைத்து நீதியுமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனம், அவை பசும்பொன்னிலும் மிகுந்த பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலும் ஒழுகுறதும் தெளித்தேனிலும் மதுரமாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மதுரமாயிருக்கிறதாம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தேனை போல இருக்கிறது. எத்தனை பேருக்கு இது தேனா இருக்கிறது? கை தூங்க. தேனை சாப்பிடாத இருப்பாங்களா யாருன்னா? தேனை கண்டா கையை நக்காத இருப்பாங்களா யாராவது? வேஸ்ட்டாக போயிட்டு என்ன பண்ணுவாங்க? நாங்கள் தேன்லாம் ஏறி நாங்கள் மரத்தில் அழிச்சிருக்கிறோம். அப்போது தேனை கண்டா என்ன பண்ண மாட்டோம்? தலையில் தட மாட்டோம், வாயில் என்ன பண்ணுவோம்? அந்த நாக்கை வச்சு நக்கி எடுப்போம். பாருங்கள், அந்த தேன் அவ்வளோ ருசி உள்ளதாக இருக்கும். ஆமே, அது நம்முடைய சரீரத்தை பலன் உண்டாக்கும், அழகு உண்டாக்கும். இந்த தேன் அழகு உண்டாக்குது, இருதயத்தை பலப்படுத்துதான். ஆமே, அதுக்கு தான் அது சொல்கிறாங்க, தேனிலும் தேனிலும் மதுரமானது. அது கண்ணை தெளிவிக்கிறது, கண்ணுக்கு பார்வைக்கு நல்லா இருக்குது, அது ரத்த ஓட்டங்களுக்கு நல்லா இருக்குது, அது இரும்பு சத்து நிறைந்ததாக, எல்லாம் கால்சியம் நிறைந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத வசனம் அப்படி தான். தேனிலும் மதுரமானது, தேனிலும் மதுரமானது, இன்பமானது. ஆமே, இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க உங்கள் இருதயம் பலப்படும், கண்கள் மாறும், சிந்தனைகள் மாறும். தேவனுடைய வார்த்தை உங்கள் எல்லா விதத்திலும் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கப்பட்ட சங்கீதம் 2 வசனங்கள் வாசித்து அந்த வசனங்களிலிருந்து தியானிக்கிறது பெரிய காரியம். அல்லேலூயா. அவருடைய மகிமை நம்ம என்ன பண்ணுறோம்? வேதத்திலே பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்?
வேதத்தில் பார்க்குறோம். பேசுங்க. ஆமென், அல்லேலூயா. மௌனமாக இருந்துடாதீங்க, பேசுங்க. அவர் வேதத்தை எங்கே பார்க்குறோம்? கண்ணாடியிலே காண்கிறது போல அவர் மகிமையை நான் கண்டு அந்த மகிமையை நாம் பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வாசிங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென், அல்லேலூயா. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவருக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆமென், அவர்கள் சொன்னார்கள். என்ன அவர்கள் சொன்னார்கள்? சீஷருடைய மனதை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் அப்போஸ்தலனாய் பவுல் பர்னபாவும் ஒரு பட்டணத்திலே போய் அந்த பட்டணத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே அந்த பட்டணத்திலே இக்னோனியா என்ற பட்டணத்திலும் அந்திரேயாக என்ற பட்டணத்தில் இருந்து ஜனங்கள் புறப்பட்டு வந்து அந்த பர்னபாவையும் பவுலையும் அடித்து கொலை செய்வதற்காக முற்பட்டார்கள். கல்லெறிந்து பவுலை கல்லெறிஞ்சு சாவடிச்சாங்க. பாருங்க, சாவே செத்து போயிட்டாரு. அந்த சூழ்நிலை மரணம் அவருக்கு நேரிட்டது என்று சொல்றாங்க வேத வல்லுநர்கள். செத்து போனான்னு விட்டுட்டாங்க. பாருங்க, எதற்காக அவர் அடிபட்டார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம். ஆமென், இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம். அவங்க என்ன செய்தாங்கன்னா, அங்கே மெர்க்குரி என்கும் யூபித்தர் என்கிற ஒரு கோயில் இருந்தது பாருங்க அந்த பட்டணத்தில். எந்த பட்டணத்தில்? லீஸ்திரா என்கிற பட்டணத்திலே ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்கு என்ன பண்ணாங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு மாட்டை காலை எடுத்துக்கொண்டு போய் பலி செலுத்துவதாக புறப்பட்டு போனார்கள். பலி செலுத்துவதற்காக புறப்பட்டு போனாங்க. அப்படி புறப்பட்டு போகும்போது அந்த பவுலும் அந்த பர்னபாவும் அவர்களை பார்த்து பேசுகிறார்கள். 15ஆம் வசனத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் ஓடி உரத்த சத்தமாய் எந்த கேட்டாங்க? அந்த பலி செலுத்துவதற்காக போனாங்க பாருங்களேன். ஏன் அவங்க பலி செலுத்த போனாங்க? இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பலி ஆயிட்டாரு. இனி ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பலியானவரை நீங்கள் அறிந்து கொள்ளாம நீ என்ன பண்ணுறீங்க? மறுபடியும் கோயிலில் போய் என்ன பண்ணுறீங்க? கடவுளுக்கு போய் பலி செலுத்துறீங்க. இது தப்பு என்பதை அப்போஸ்தலனாய் பவுல் உணர்ந்து அவரோடு பேசுகிறார். மனுஷரே, வாசிங்க 15ஆம் வசனத்தை. மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்னத்தை பிரசங்கிக்கிறார் என்று கேட்டால் அவர் சொல்றாரு, நாங்கள் உங்களைப் போல பாடுள்ள மனுஷன் தானே. நாங்களும் உங்களைப் போல ஒரு பாடுள்ள மனுஷன் தானே. நாங்கள் சாதாரண மனுஷன்தான். ஆனால் நீங்கள் இந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு யாரை விட்டுட்டாங்களா? ஜீவனுள்ள தேவனை விட்டு அப்போ அவர் எதை வணங்கினா? ஜீவன் இல்லாத ஒரு தேவனை. ஆமே, அவர் ஜீவன் இல்லாத தேவனை அவர் வணங்கி கொண்டு இருக்கிறதை பார்த்து அவர் சட்டையெல்லாம் கிழித்து கொண்டு, மனுஷரே ஏன் இப்படி செய்றீங்க? ஆமே, அவளுக்குள்ள இருந்த ஆத்மா பாரம், அவளுக்கு இருந்த சுவிசேஷத்தின் தாகம், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிவித்த விதத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். மனுஷரே ஏன் இப்படி செய்றீங்க? ஆமே, ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய விழா நடக்குதுங்க. அந்த விழாவில் போய் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் போய் இயேசுவை பற்றி பேசுகிறார். மனுஷரே ஏன் இப்படி செய்றீங்க? நாங்களும் ஒரு பாடுள்ள மனுஷன்தான். நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவை உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திலே மனம் திரும்பும்படி உங்களுக்கு நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்றார். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திலே நாம் மனம் திரும்பும்படியாக, ஆமே, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் இந்த உலகங்களை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசுவை கொண்டு, இயேசுவுக்காக, ஆமே, அவர் வார்த்தையினாலே தேவன் இந்த உலகங்களை உண்டாக்கினாராம். ஆமே, இந்த உலகங்கள் இயேசுவுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய படைப்பா இருக்கிறது. இந்த உலகத்தை உண்டாக்கின அவர்தான் கடவுள். ஆமே, வானத்தையும் சூரியனும் சந்திரனும் படைத்தவர் தான் கடவுள். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜீவனுள்ள தேவனிடத்திலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார்.
அல்லேலூயா. அவர் என்ன பிரசங்கிக்கிறார்? இயேசு கிறிஸ்து தான் கடவுள், இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர், வானத்தையும் பூமியும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர்தான். கடலையும் உண்டாக்கினவர், கடலுக்குள் நீந்துகிற அனைத்து ஜீவராசிகளையும் உண்டாக்கினவர் அவர்தான் என்று என்ன பண்றாரு? பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தையை அவர் பிரசங்கிக்கிறாருங்க. நாம் எதை பிரசங்கிக்கிறோம்? யாரை பிரசங்கிக்கிறோம்? அல்லேலூயா. சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, பூமி அனைத்தையும் உண்டாக்கின, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வத்தை பிரசங்கிக்கிறோம். அவர் யார் என்று கேட்டா நான் சொல்லுகிறேன் இயேசு. அல்லேலூயா. அவரே இயேசு என்று நான் சொல்லுகிறேன். அந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்பினவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே. நாம் மனம் திரும்பி இயேசுவை நாம் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய இருதயத்தில் பெரிய ஆத்மா ரட்சிப்பு உண்டாகிறது. ஆமே. வெளியேறு பெற்ற பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிப்பு உண்டாக்குறது. வானத்தை பூமியை உண்டாக்கின தெய்வம் நமக்காக பலி செலுத்தப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே ரத்தமாய், கல்வாரி சிலுவை நமக்கு எல்லா கடைசி சொட்டு ரத்த வரையும் நமக்காக ஊற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்முடைய பாவ கரைகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நாம் செய்த அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து விட்டார். நம்முடைய பாடுகள் எல்லாம் சிலுவையில் சுமந்து விட்டார். நம்முடைய அநியாயத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து விட்டார். அல்லேலூயா. அவர் நமக்காக பலியானதினாலே அந்த இனி ஒரு பலி தேவையில்லை. இனி ஒரு பலி தேவையில்லை. இனி ஒரு ஆட்டை நீங்க சாகடிக்க வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து நித்திய பலியாக நமக்காக அவர் பலியாகிவிட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க, சொல்றாரு 16 வசனத்தில், சென்ற காலங்களெல்லாம் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழியிலே நடக்க விட்டிருந்தும். சென்ற காலங்களில் எல்லாம் 16 வசனம். ஆமே. 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். சென்ற காலங்களில் எல்லாம் அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே முன்னா இருந்த காலங்களில் எல்லாம் நாம் என்ன பண்ணிருந்தோம்? தங்கள் தங்கள் வழியிலே நாம் இஷ்டம் போல நாம் நடந்து கொண்டு இருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவர் சொல்றாரு, கடவுள் யார்? கடவுளுடைய சாட்சி எப்படி இருக்கிறது பாருங்க. கடவுள் எப்படியாப்பட்டவர் என்று அவர் சாட்சியை எப்படி விளங்க பண்ணினார். கடவுள், நான் கடவுள் என்பதை அவர் சாட்சி எப்படி விளங்க பண்ணினார் என்பது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அவர் நன்மை செய்து வந்து, அவர் என்ன செய்தாரா? நன்மை செய்து வந்து அப்படின்றாரு. என்ன நன்மை செய்து வந்தாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் வந்தபோது நன்மை செய்தார். அவர் உலகத்தை உண்டாக்கின போது இந்த உலகத்துக்கு நன்மை செய்தார். பாருங்க, அவர் நன்மை செய்து வந்தும். ஆமே. உங்களுக்கு யாருக்கு நன்மை செய்யல? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்யல, நீங்க வந்திருப்பீங்களா? இயேசு நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற நாம் நன்மை செய்கிறவர்கள். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நன்மை இன்னதென்று நமக்கு தெரியாது. ஆமே. தீமைகள் மாத்திரமே அறிந்திருந்தோம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்தபோது அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். தீமை செய்கிற என்னிடத்திலே ஒரு நன்மை உண்டாகிறது என்றான். அது இயேசு என் வாழ்க்கையில் வந்ததினாலே. நான் ஒரு காலத்தில் ஒரு பொல்லாதவனாக இருந்தோம். ஆமே. அக்கிரம செய்யக்காரர்களாக இருந்தோம். இருளில் இருந்தோம். தேவனுக்கு விரோதமாக பகைஞர்களாக இருந்தோம். சத்துருக்களாக இருந்தோம். நன்மை செய்வது இன்னதென்று நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கும் அவர் நன்மை செய்தார். அந்த உலகத்துக்கு எல்லாம் செய்தார். என்ன சொல்றார் பாருங்க, அவர் நன்மை செய்து வந்தும் வானத்திலிருந்து மழையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து. எப்படி பிரசங்கிக்கிறார் பாருங்க, எப்படி பிரசங்கிக்கிறார். அவர் வானத்திலிருந்து மழையிலை தந்து செழிப்புள்ள காலங்களை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. இந்த மழை இந்த பூமிக்கு வரலன்னா இந்த பூமியில் இருக்கிற மரம் செடியெல்லாம் பூக்குமா, காய்க்குமா, வளருமா? ஒரு வறட்சியான காலங்களை நான் பார்க்க தான் முடியும். ஆமே. அந்த மழை வரணும். அல்லேலூயா. இந்த பூமியை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரண்டா, மழை மூலமாக ஆசீர்வதிக்கிறாராம். ஆமே. மழை மட்டும் இந்த பூமிக்கு வரலன்னா மனுஷன் குடிக்க தண்ணி இருக்காது. ஆமே. பூமியெல்லாம் காஞ்சி வெடிப்பாக இருக்கும். எந்த இடத்துலையும் எந்த செடியும் முளைக்காது. மனுஷன் பசினாலும் பட்டினினாலும் வறுமைனாலும் எந்த பொருளுமே செய்ய முடியாதுங்க. எந்த பொருளும் செய்ய, இந்த மைக்கு கூட செய்ய முடியாது. மைக்கு நம்ம வச்சுக்கிற செல்ஃபோன் கூட செய்ய முடியாது. எல்லாமே தண்ணீர் மூலமாக தான் உண்டாகுது. ஆமே. இதெல்லாம் மனுஷன் சிந்திக்கிறத இல்லை பாருங்க.
நம்ம இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் வானத்திலிருந்து மழையை பொழிய பண்ணுகிறாராம், பூமியை செழிப்புள்ளதாக மாற்றுகிறாராம். ஆமே, இந்த பூமியிலே தேவனுடைய மழை இந்த பூமியில பொழியுது பாருங்க. இந்த பூமியில மழை பொய்வதற்கு காரணம் யாரு? கர்த்தர் தான். அல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்கினவர், மேகங்களை உண்டாக்கினவர். யோபு சொல்லுகிறார், மேகங்களை உண்டாக்கி அதை நீர்த்து அதை என்ன மேகங்களை கட்டி அதற்குள்ளே நீர்த்துளியை வைத்திருக்கிறார் என்று சொல்றார். ஆமே, அல்லேலூயா. மேகத்து மேலே நீங்கள் போனீங்கன்னா அது நீர்த்துளி இருக்குதுங்க. ஆமே, அல்லேலூயா. நான் இப்போ கேரளாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு வந்தேன். அந்த மேகத்தின் மேலே நான் நிற்கும் போது எவ்வளோ சில்னஸ், எவ்வளோ ஐஸ் மாதிரி இருந்தது தெரியுமா? கையெல்லாம் எனக்கு வறட்சிச்சு, கையில் எனக்கு வெடிப்பே வந்துச்சு. அந்த மேலே நிற்க முடியல, அவ்வளோ பனிகள். அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மலையை பார்த்தீங்கன்னா அப்படியே பனியாக நிறைஞ்சிருக்குது. கால் வைக்கிறதுல சதன்னு இருக்குது. அவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த மேகத்துக்குள்ளே. அவ்வளோ சில்னஸ் இருக்குது. அதில் ஒரு காற்றை, லேசான காற்றை அனுப்பினா போதும், அது அப்படி என்ன பண்ணுது, குளிர்ச்சி ஆகி அப்படி பூமியில் மழையாக கொட்டுது பாருங்க. அந்த கேரளா பகுதி முழுவதும் செழிப்பாக இருக்குது. ஏன் இங்கே செழிப்பாக இருக்குதுன்னு கவனித்து பார்த்தா, நான் போகிற இடம்லாம் காடாகுது, செழிப்பாக இருக்குது, எல்லா வீட்லேயும் மரங்க இருக்குது பாருங்கள். ஏன்னா அது எந்த காலத்திலும் மழை பெஞ்சினே இருக்குது, எப்போதுமே மழை பெஞ்சினே இருக்குது. ஒரு செழிப்புள்ள காலம், ஒரு நாட்டில் ஒரு மழை பெஞ்சான் அந்த நாடு செழிப்பாக இருக்கும். ஆமே, ஒரு விவசாயி செழிப்படைவான். பசி இல்லாமல் பசி இல்லாத ஒரு குறைவை ஆண்டவன் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. நாம் இன்னைக்கு சாப்பிட்ற எல்லா பொருளும் தண்ணியிலேருந்து தான் உண்டானது. ஆமே, அவர் நன்மை செய்தாரா இல்லையா? மனசாட்சியை தொட்டு நம்ம சொல்லணும். ஆமே, அவர் நன்மை செய்து இருக்கிறார். தீயவனுக்கும் கடவுள் இல்லை என்று சொல்லவனுக்கும், இயேசுவை மறுதளித்தவனுக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கும் அவர் என்ன பண்ணல? நன்மை செய்தார். ஆமே, அவர் பட்சாபாதம் உள்ளவர் அல்ல. ஆமே, அவன் எல்லாருக்குமே அவர் நன்மை செய்கிறார். அவர் எந்த பட்சாபாதம் பார்க்கறதுக்கு இல்லை. ஒரு பிள்ளையை நேசிக்கிறது, இன்னொரு பிள்ளையை நேசிக்கிறது அது மனுஷன். ஆமே, ஒருத்தன் நல்லா கொடுத்தானா அவனை நேசிப்பான், ஒருத்தன் கொடுக்கலன்னா அவனை வெறுப்பான். அது மனுஷ சுபாவம். கடவுள் அப்படியாப்பட்டவல்ல, பட்சாபாதம் இல்லாத தேவன். அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறாராம். ஆமே, அல்லேலூயா. அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், நம்மை படைத்து இருக்கிறார், நம்ம மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். அதற்காக தான் தம்முடைய குமாரனை அன்பு கூர்ந்ததினாலே நமக்காக அவர் பலியாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். யாருங்க சொந்த குமாரன் நமக்காக பலி செலுத்த முடியும்? அக்கிரமத்திலே பாவத்திலே மரித்திருந்த என்னை உயிர்ப்பிப்பதற்காக, என் பாவங்களை மன்னிப்பதற்காக, என் அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை நீதிபரராகி அவரை நமக்காக ஒப்பு கொடுத்ததினால் அவர் நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். ஆனால் அதை நாம் உணரணுமா? உணரணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்து இருந்தோம். ஏற்ற காலங்களில் கர்த்தர் பூமியிலே மழையை பொழிய பண்ணி பூமியின் நிலங்களை எல்லாம் விளைய வைத்து ஆகாரத்தினாலும் நன்மையினாலும் இந்த உலகத்தை நாம் போஷித்து இருக்கிறார். அதனால் சொல்றாரு, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்ம இருதயங்களை நிரப்பி இவ்விதமாக அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார். விளங்க பண்ணாதிருந்ததில்லை. அல்லேலூயா. புரியுதா? விளங்குதா? இதை படிக்கும்போது தம்மை குறித்து சாட்சி, தேவன் யார் என்பதை நீங்கள் கவனிச்சீங்கன்னா, தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தம்மை குறித்து சாட்சி அவர் விளங்க பண்ணாதில்லை அப்படின்னா அது கடவுள் இருக்கிறார் என்பதை குறித்து உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு அவர் விடலை. ஆமே, இந்த மழையை கொடுத்து பூமியை விளை வைக்கிறார். அல்லேலூயா. இந்த செழிப்புள்ள காலங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார் பவுல் பிரசங்கிக்கிறார். அப்படி அவர் சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க என்ன பண்ணல? அவர் பலியிடுவதில் நிறுத்தலை. ஆமே, இந்த உலகத்துக்கு எவ்வளவு சத்தியத்தை நாம் சொன்னாலும் கூட சில மனிதருடைய இருதயத்தை பிசாசு கடினப்படுத்தி வைத்திருக்கிறார். அவங்க பலி செலுத்துவதை நிறுத்தவில்லை. அரிதான காரியமாக இருந்தது, மிக கடினமான ஒரு விஷயமா இருந்தது. பாருங்க, இந்த மெய்யான தெய்வத்தை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் மனம் கடினமாக இருந்தது. அவர்கள் வீணான தேவர்களுக்கு பலி செலுத்துவதை மும்முரமாக இருந்தார்கள். கடவுளுக்கு அந்த பலியில் இயேசு கிறிஸ்துவே பலியாகிவிட்டார். அல்லேலூயா. சொந்த குமாரனையே தேவன் பலி செலுத்தி விட்டார். அல்லேலூயா. அந்த குமாரன் நமக்காக பலியானதினாலே அவர் பிதாவாகிய தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். உலகங்களை உண்டாக்கி நன்மை செய்திருக்கிறார். ஆகாரத்தை கொடுத்து நன்மை செய்திருக்கிறார். இயேசு அனுப்பி நன்மை செய்திருக்கிறார்.
அல்லேலூயா. இதை காட்டி வேற என்ன செய்ய முடியும்? தன் சொந்த குமாரனை கொடுத்து விட்டேன், அத்தோடு மற்ற ஆசீர்வாதத்தை அருளாது இருப்பது எப்படி அப்படின்னா என்ன சொல்லாரு? என்ன சொல்ல வராரு பிதா? என்ன சொல்ல வராரு? என் சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரனை, மகிமையின் தேவனை, மகிமையின் கிறிஸ்துவை நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்காக தான பலியா கொடுத்துட்டேன். அவரை காட்டிலும் என்கிட்ட வேற எதுவும் விலையேறு பெற்றது இல்லை. அந்த விலையேறு பெற்ற இயேசுவையே மனுகுலத்துக்காக ஒப்பு கொடுத்து விட்டேன். சிலுவையிலேயே அவர்களை ரத்தம் சிந்தும்படியாக, ஜீவனை கொடுக்கும்படியாக அவரை நான் என்ன பண்ணிட்டேன்? ஒப்பு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. அவர் நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் சொல்ல வராரு. இப்படி சொல்லியும் தங்கள் ஜனங்களை பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதான காரியம், கடினமான காரியமாக இருக்குது. எவ்வளோ சத்தியத்தை சொன்னாலும் சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. கீழே வாசனை வாசிங்க. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். அந்தியோகியாவில் இருந்தும் இக்னோனியாவில் இருந்தும் யூதர்கள் ஜனங்களை அனுப்பி அவர்கள் ஏவி விட்டார்கள். ஏவி விடுறதுன்னா என்ன அர்த்தம்? ஏவி விடுறதுன்னா என்ன அர்த்தம்? போய் என்ன பண்ணு, அவனை அடி, கொல்லு, திட்டமிடுதல். ஆமே, திட்டமிடுதல். கொலை செய்ய முடியாது, திட்டமிடுதல். பாருங்கள், இப்போ சென்னையில் பெரம்பூரில் ஒருத்தர் ஆம்ஸ்டாங் என்கிறவர்கள் என்ன பண்ணாங்க? திட்டமிட்டு அவர் 1 வருஷ காலமாக திட்டமிட்டு எப்படி கொல்லணும், எப்படி அழிக்கணும் என்பதை என்ன பண்ணாங்க? திட்டமிடுறாங்க. கொலை செய்வதற்கு திட்டமிடுறாங்க. அதே போல தான் இங்கே பவுலையும் பர்னபாவையும் கொலை செய்வதற்கு அந்த யூதர்கள் திட்டமிட்டார்கள். ஏன்? இவர்கள் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள். மோசே கொடுத்த அந்த யெகோவா தேவன் தான் நமக்கு கடவுள், இந்த இயேசு கடவுள் அல்ல, மரத்தில் தூக்கப்பட்டவன், அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு சபிக்கப்பட்டவனை கடவுள் என்று சொல்கிறான் இந்த பவுலும் பர்னபாவும். ஆகினால் இவங்க மோசே முறையை இவங்க விட்டுட்டு வேற ஒரு கடவுளை போதிக்கிறார்கள் என்று, இயேசுவை கடவுள் இல்லை என்று அவர்கள் வேற மாதிரி பேசினாங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவள் இருதயம் கடினமாக இருந்தது பாருங்க. அதனாலே இந்த சத்தியத்தை அவர்கள் போதிக்கும் போது, சத்தியத்தை சொல்லும் போது அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். அவர்கள் மோசேவுடைய சீஷர்களாக இருந்தபடினாலே அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தை வெறி கொண்டார்கள். அந்த யூதர்கள் நியாயப்பிரமாணத்தில் வெறி கொண்டு அந்த நியாயப்பிரமாணம் சொல்லி மதவெறி பிடித்தவர்களாக, ஜாதி வெறி பிடித்தவர்களாக அன்னைக்கு சுற்றி தெரிந்தாங்க பாருங்க. அதனால்தான் இவர்கள் மேல் பொறாமை கொண்டு பவுலையும் பர்னபாவையும் அடிக்கும்படியாக, கல்லெறியும்படியாக அவர்கள் ஏவினார்கள். பிசாசு எப்படி செய்து பாருங்க. ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்தான். பிசாசு டைரக்டாக இதை செய்யறது கிடையாது. ஒரு மனிதனுக்குள்ளே வந்து ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை கொல்லுவது என்றால் ரொம்ப கடினமான ஒரு விஷயம் பாருங்க. கடினமான ஒரு விஷயம். ஒரு மனுஷனை போய் ஒருத்தன் குத்துறான்னா, கத்தி எடுத்து வெட்டுறான்னு சொல்கிறான், ஒருத்தன் கல் இருந்து அவனை சாகடிக்கணும்னு நினைக்கிறான்னா அவன் இருதயம் பிசாசுடைய இருதயமாக இருக்கிறது. ஆமே, பிசாசு கொல்லவும் அடிக்கவும் வருகிறான் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஒரு கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இருதயம் வருதுன்னா, ஒருத்தனை அடிக்கணும், ஒருத்தனை சாகடிக்கணும், அவனை ஒன்று இல்லாமல் பண்ணணும்னு ஒரு இருதயம் இருக்கும்னா அது பிசாசுடைய இருதயம். ஆமே, பிசாசு பின்னணியில் இருந்து அந்த யூதருக்குள்ளே, மதவெறி பிடித்த அந்த யூதருக்குள்ளே இருந்து பவுலை கொல்லும்படியாக கல்லெறிந்து அவனை அடித்தார்கள். அடின்னு அடித்தாங்க. எதற்காக? இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்று, இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று அவர்கள் பிரசங்கித்த போது அவருடைய வாழ்க்கையில துன்பங்களை அனுபவித்தார்கள். ஆமே, இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை ஒப்பு கொடுத்தார்கள் பவுலும் பர்னபாவும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை ஒப்பு கொடுத்தார்கள். அவர் மரணம் நேரிடும் என்று அறிந்திருந்தோம், தன் ஜீவனை அவர் பார்க்கல. நான் சாகிறது, கிறிஸ்துக்காக சாகிறது மேலானது என்பதை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. தன் ஜீவனை கிறிஸ்துக்காக ஒப்பு கொடுக்க அவர் முன் வந்தார். ஆமே, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள். கல்லெறிந்து அடிக்கிறது சாதாரண விஷயமாங்க. நம்ம ஒரே கல்லடி வாங்கி பார்த்தா தான் நமக்கு அதோடைய உண்மைத்தன்மை நம்மளுக்கு புரியும். ஆமே, உண்மைத்தன்மை என்னன்னா நம்ம அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் பாருங்க. அனுபவம் இல்லாமல் எதையும் சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆமே, அல்லேலூயா. நாம் அனுபவித்த அந்த கிறிஸ்து நல்லவர் என்பதை நாம் ருசித்து இருக்கிறோம். ஆமே, மற்றவங்களும் அதை ருசிக்கணும் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை ருசித்த பவுல்
கிறிஸ்துவுக்காக தன்னை உயிரை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்து அவர் பிரசங்கிக்கிறதை நிறுத்தவில்லை. அந்த யூதர்கள் கல்லெறிந்து அவனை கொண்டு போட்டு விட்டார்கள் என்று நினைத்து தெருவில் தரத்தரன்னு எடுத்துட்டு போயிட்டு வெளியே போட்டாங்க. ஆனால் சீஷர்கள் வந்து அவனை சூழ்ந்து நின்னார்கள். ஆமென். எவ்வளோ விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதன். அதுக்குள்ளே அவன் ஊழியத்தை ஆண்டவர் முடிச்சிருவாரா? மரித்தோர் உயிரோட கூட எழுப்புகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவன் கல்லெறிந்து சும்மா விடுவானுங்க. வெறித்தனமாக இருந்தானுங்க. எப்போ கொல்லனாலும் இருந்தாங்க. ஆமாம், பவுலை கொல்றதுக்கு எத்தனையோ முறை முயற்சி பண்ணாங்க. சமயம் கிடைச்சிது, அவனை அடின்னு அடித்து கொண்டு போட்டு தெருவாக இழுத்து போய் எங்கேயோ போட்டு போனாங்க. செத்து போன நாயை போல் ஒரு அந்த மனுஷனை, தேவ மனிதனை ஒரு நாயை போல் இழுத்துக்கிட்டு போனாங்களாம். அந்த வீதியில் போட்டு போனோம். சீஷர்கள் வந்து அவர் சூழ்ந்து நின்னார்கள். ஆமே, சூழ்ந்து நின்று என்ன செய்திருப்பாங்க? நம்மளா என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணியிருப்போம். ஆண்டவரே இந்த அப்போஸ்தலனை எழுப்பு, உயிரோடு கூட எழுப்பு, எங்களுக்கு தாங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணியிருப்போம். அல்லேலூயா. அதுபோல் தான் சீஷர்கள் அவர் சூழ்ந்து நின்று ஜெபித்த போது மரித்து போன அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் உயிரோடு கூட எழும்பிட்டாங்க. அல்லேலூயா. நான் படித்தது அப்படி படிக்கிறேன், பைபிள் அப்படி போடல, நான் அப்படி தான் படிக்கிறேன். ஆமே, அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் என் இருதயத்தில் அப்படி தான் கொடுக்குறாரு. சும்மா போய் நின்று இருப்பான். நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? இதுதான் இவ்வளோ ஊழியத்தை செய்கிறான், இவ்வளோ கிறிஸ்துக்காக அவ்வளோ செய்கிறான், இதுக்குள்ளே இந்த மனுஷன் சாகக்கூடாது. ஆண்டவரே இந்த மனுஷன் உயிரோட கூட எழுப்ப வேண்டுதான் சூழ்ந்து அவங்க ஜெபிக்கும் போது லூக்காத தெளிவாக எழுதலைனாலும் மனசில் புரியுது. ஆவியான நமக்கு சொல்கிறார். அல்லேலூயா. அவர் ஜெபிக்கிறாங்க, அவர் உயிரோட கூட எழும்புகிறார். அதை பற்றி தான் சொல்கிறாரு. சீஷர்கள் அவரை சூழ்ந்து நிற்கையிலே அவன் எழுந்து பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்து மறுநாளிலே பர்னபாவுடனே தெருபையாக்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. செத்து போயிட்டானுங்க. மறுநாளிலே பர்னபாவோட கூட தெருபையாக்கு புறப்பட்டு போய் என்ன செய்தானா, நீங்கள் கவனித்து பாருங்களேன். இவ்வளோ அடி அடிச்சாங்களே, அவன் சும்மா இருக்கலாம்ல, ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல, ஆனால் ரெஸ்ட் எடுக்கலைங்க. என்ன செய்தா பாரு, மறுநாளிலே அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் பைபிள் படிக்கும்போது எப்படி படிக்கணும் பாருங்கள், இப்படி படிக்கணும். மறுநாளிலே அவன் புறப்பட்டு போய் அந்த பட்டணத்திலே, எந்த பட்டணத்திலே? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. பிரசங்கிக்கணுங்க. இயேசுவை பற்றி நம்ம என்ன பண்ணணும்? பிரசங்கித்தார்கள். எவ்வளோ அடிபட்டும் இவ்வளோ காயங்களோடு என்ன பண்ணாங்க? இயேசுவை பிரசங்கித்தார்கள். இன்றைக்கி ஒருத்தன் நம்ம திட்டாலே என்ன பண்ண மாட்டோம்? அந்த தெருவுக்கே போக மாட்டோம். இன்றைக்கி கைப்பிரதி கொடுக்குறான், அந்த தெருவில் போனால் மிரட்டுறான், திட்டுறான்னு சொன்னாலே என்ன பண்ண மாட்டாங்க இன்றைக்கி. அவ்வளோ பயம். ஏன்னா உயிர் மேலே உயிரை நேசிக்கிறாங்க. அநேக மக்கள் என்ன பண்ணாங்க? இன்றைக்கி கிறிஸ்துவர்கள் தங்கள் உயிரை நேசிக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் தன் உயிரை காட்டிலும் மேலாக இயேசுவை நேசித்தார். அல்லேலூயா. வாழ்ந்தாலும் இயேசு, நான் மரித்தாலும் இயேசு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் வாழ்வது நான் அல்ல, எனக்குள் இயேசு வாழ்கிறார் என்று சொல்கிறார். நான் மரித்து விட்ட சிலுவையில் இனி எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்லுகிறார். ஆமே, அந்த எண்ணங்கள் என்னைக்கு வருவதோ அதுதாங்க உண்மையான ஊழியம். அல்லேலூயா. கிறிஸ்துக்காக நான் எந்த பாடுகளையும் படுவேன், எந்த அவமானத்தையும் ஏற்றுக்கொள்வேன், எந்த எனக்கு அடி வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது மாதிரி தாங்க ஊழியமே. இன்றைக்கி போதிக்கிற போதனைகளாக தவறாக இருந்தாலும் கூட வேத வசனத்தை நம் கண்ணால் பார்க்குறோம். ஆமே, ஊழியண்டா மேன்மையாக வாழ்வதல்ல, அநேக ஜனங்களுக்கு அவமானப்படுவது, பாடுபடுவது. உங்களுக்கு தெரியுமா எங்களுடைய வேதனை? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஒருவன் பலவீனப்பட்டால் நாங்கள் பலவீனப்படுகிறோம் என்று பவுல் சொல்கிறார். ஒருவன் இடறினா எங்கள் மனம் பதறுதுன்னு சொல்கிறார். ஆமே, அல்லேலூயா. ஒரே ஒரு ஆள், ஒரு ஆடு ஏதாவது ஒரு காரியம் செய்தாலும் எங்கள் மனம் பதறும். ஆமே, அவன் தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நமக்கு செய்திருக்கிற நன்மையான காரியங்கள். பாருங்கள், கிறிஸ்துவுக்காக நாம் ஓடணும். வாசிங்க. அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து, பாருங்க என்ன சொல்ல வர்றாரு? அநேகரை சீஷனாக்கி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அது மட்டும் நிற்கிற அந்த பட்டணத்தில் அநேகரை சீஷராக்கினார்கள். அல்லேலூயா. சீஷர்கள் என்றால் இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறவர்கள். சீஷர்களை உண்டாக்கி எந்த இடத்துல அடித்தாங்களோ, எந்த பட்டணத்தில் கல் எறிஞ்சாங்களோ அதே ஊருக்கு மறுபடியும் வராரு. இப்போ தான் என் அடி வாங்க அடிச்சு கொன்னாங்க, மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றார். லிஸ்திராவுக்கும் இக்னோனியாவுக்கும் அந்திரியாவுக்கும் புறப்பட்டு போனார்கள். அங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க? அங்கேயே போகிறாங்க. அல்லேலூயா. யாருன்னா அடித்த இடத்துக்கு யாருன்னா போவீங்களா?
போக மாட்டோம், பயம் வந்துடும். ஆனால் அப்போஸ்தலன் பவுலுக்கு பயம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமாய் தேவன் அல்லேலூயா என்னோட கூட இருக்கிறார். பவுலே, நீ பயப்படாதே, நீ தேவையாவுக்கு போன்னு சொல்லியிருப்பார். அல்லேலூயா. லீஸ்தாவுக்கு போன்னு சொல்லியிருப்பார், மக்தோனியாவுக்கு போன்னு சொல்லியிருப்பார். அல்லேலூயா. நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் பவுலோடு கூட இருந்தார். எந்த பாடுகள் மத்தியிலும் உபத்திரத்தின் மத்தியிலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தான். ஆனால் பவுலை அழைக்கும் போது, அந்த அழைப்பை கொடுக்கும்போது என்ன சொன்னத்தையும் அழைச்சாரு. அனனியாகிட்ட சொல்லாரு, இவன் என் நாமத்துக்காக அநேக பாடுகளை பட வேண்டியும். அனனியாவே, இவன் என் சபையை எதிர்த்தான், சபையில் இருக்கிற மக்களை அடித்தான், இவன் சிறையில் போட்டான், சிலரை கொல்லுவதற்கு சம்மதித்தான். ஆனால் நான் இவனை அழைத்திருக்கிறேன், இவன் என் நாமத்துக்கு நிமித்தம் அநேக பாடுகளை படுவான் என்று அழைக்கும் போதே சொன்னான். அல்லேலூயா. அவனுடைய அழைப்பு பாடுகள் மத்தியிலே ஓடிய செய்தான். அல்லேலூயா. புறஜாதிகள் மத்தியிலே இயேசு அறிவிக்கும் போது அவ்வளவு பாடுகள் உபத்திரவங்களை சீசன் அவங்க அனுபவிக்கிறத பார்க்குறோம். சீசருடைய மனதை திடப்படுத்தி, அப்போ தான் சொல்கிறார், நான் வாசித்த முதல் வசனம் என்னன்னா, சீசருடைய மனதை திடப்படுத்தி. இப்போது பாருங்கள், அடிப்பட்டவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில்? யாருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க? யாருக்கும் ஆறுதல் சொல்லுவாங்க? ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. இதான உண்மை, திடப்படுத்துறதுன்னா. ஆனால் பவுல் என்ன பண்ணார்? சீசருடைய மனதை திடப்படுத்துகிறார். ஒரு தலைவன், நல்ல ஊழியக்காரன், உத்தம ஊழியன், கர்த்தரை விசுவாசிக்கிற நல்ல தேவ மனிதன். அவன் எப்படி பேசுகிறான்? மற்றவர்களுடைய இருதயத்தை, ஆமே, நாங்கள் துன்பப்பட்டாலும், நாங்கள் வையப்பட்டாலும், நாங்கள் பாடுபட்டாலும் மற்றவர்களுக்கு நான் என்ன பண்ணுறதில்லை, அந்த வழியை நாங்கள் விடுறது கிடையாது, திடப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. மற்றவங்களை திடப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறாங்க, துன்பங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரன் எவ்வளோ துக்கங்கள் எங்கள் இருதயத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை, கர்த்தர் எவ்வளோ சோகத்தில் வந்தாலும் கஷ்டத்தில் வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்? சீஷருடைய மனதை நாங்கள் திடப்படுத்துகிறோம். அல்லேலூயா. திடப்படுத்தினார்கள். சீஷருடைய மனதை என்ன பண்ணாங்க? திடப்படுத்தினார்கள். அது சொல்கிறார், திடப்படுத்தி என்ன சொல்கிறாங்க? விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி. ஆமே. அப்படின்னா என்ன சொல்கிறாரு? விசுவாசத்திலே தொடர்ந்து அப்படியே அந்த நிலையில் இருக்கும்படியாக. பாடுகள் வரும், உபத்திரம் வரும், ஆனால் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாது? விட்டுடக்கூடாது. ஆமே. அந்த விசுவாசத்தை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? விட்டுடக்கூடாது என்று தொடர்ந்து அந்த விசுவாசத்தை நிலைத்திருங்கள் என்று சொல்லி, அது மட்டும் சொல்ல, நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. உபத்திரவத்தின் வழியாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஆமே. ஊழி என்பது பஞ்சுமத்திலே நடக்கிறது இல்லைங்க, நல்ல ஜாலியாக சொகுசாக வாழ்கிறதில்ல. ஆமே. இந்த இரவும் பகல் நாங்கள் ஜெபிக்கணும், வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கணும். ஆமே. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமே. யார்கிட்ட என்ன பேசணும்னு கேட்கணும். ஆமே. இதெல்லாம் நாங்கள் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணணும். பாருங்க, அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் வாசிங்க. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து, அந்தந்த சபைகளில் என்ன பண்ணாங்க? ஊழியத்தை செய்து முடிச்சது அப்படியே வரலங்க, திடப்படுத்தி அந்த சபையில் என்ன பண்ணிட்டாங்க? மூப்பர்களை உருவாக்கி அவர்களுக்கு மேல் அந்த நாட்களிலே அவர் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி என்ன பண்ணுறாங்க? விசுவாசத்தை பற்றி கொண்டவர்களை என்ன பண்ணாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வதற்காக தங்கள் மனதை அவர்கள் ஆயத்தப்படுத்தி அந்த மெய்யான இயேசுவை குறித்து சரியான சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்காக உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மேல் கைகள் வைத்து அவர்களை அபிஷேகம் பண்ணி அந்த ஊழியத்துக்கு அவர்களை ஏற்படுத்தினார்கள். அல்லேலூயா. அதுதாங்க ஊழியம். அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அந்த பாடுகள் வழியாக தான் ஊழியத்தை செய்யணும். அந்த ஊழியம் எப்படி செய்யணும்னா பாடுகள் மத்தியிலே ஊழியத்தை செய்யணும். இப்படிலாம் மெய்யான தெய்வத்தை பற்றி நாம் சொன்னால் நம்ம கல்லறிவார்கள். ஆமே. பவுல் அநேக இடத்துல சொல்றாரு, நான் கிறிஸ்து நிமித்தம் அநேக பாடுகளை பட்டேன்னு சொல்றாரு. ஆமே. பசியினாலும் பட்டினியினாலும் நிர்வாணத்தினாலும் உபத்திரத்தினாலும் கல்லர்களால் வந்த மோசம், சகோதரரால் வந்த மோசங்கள், உபவாசத்தினாலும் கண்விழிப்பினாலும் அநேக தரம் நாங்கள் என்ன பண்ணோம்? பாடுபட்டோம் என்று சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஊழியங்களில் அப்படியாப்பட்ட பாடுகள் இன்னைக்கு இல்லை. எல்லாரும் நீங்கள் டிஸ்கோ டான்ஸ் தான். ஆமீன்.
நல்லா டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கின்னு நல்லா கூத்தாட்டம் போட்டு நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஊழியம் இருக்குதான்னு பார்த்தா இப்படியாப்பட்ட ஊழியத்தை இன்னைக்கு செய்கிறது ஆட்கள் இல்லை. சுவிசேஷத்தை சொல்வதுக்கு ஆட்கள் இல்லை. இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அன்னைக்கு இயேசு சொன்னார், அறுவடை மிகுதி ஆட்களை கொஞ்சம், அறுவடைக்கு எஜமான வேண்டிக் கொள்ளுங்க சொன்னார். அன்றைக்கி ஒரு ஆள் தான் இருந்தார் இயேசு. அதுக்கப்புறம் 12 பேர் ஆனாங்க. 12 பேர் 70 பேர் ஆனாங்க. 70 பேர் 5000 பேராக மாறினாங்க. 5000 பேர் 7000 பேராக மாறினாங்க. இப்படி ஜனங்கள் பெருகினார்கள். ஆமே. இன்னைக்கு ஜனங்கள் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் சுவிசேஷத்தை இன்னைக்கு என்ன பண்ணுறதில்ல, தெருக்கொலியிலே பிரசங்கிக்கிறது இல்லை. பாடுகள் வருது, துக்கம் வருது, போலீஸ்காரன் மிரட்டுறாரு, அந்த ஆர்எஸ்காரன் பிஜேபிக்காரன் மிரட்டுறான்னு சொல்லி என்ன பண்ணுறது கிடையாது, சுவிசேஷத்தை சொல்கிறது கிடையாது. குண்டு செட்டிலே குதிரை ஓட்டுற கதை தான் இன்னைக்கு. ஆமே. இப்படி பேசுறது எங்களுக்கு அவமானமாக தான் இருக்குது. இங்கேருந்து நாங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணிடலாம். தெருவில் இறங்கி பிரசங்கம் பண்ணத்தான் ஊழியம். அல்லேலூயா. அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். சபையில் மாத்திரம் இயேசு பிரசங்கிக்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் சபையில் மாத்திரம் பிரசங்கிக்கல, கிராமங்களில் பட்டணங்களில் பட்டணமாக கிராமமாய் ஆசியா முழுவதும் லில்லி கிராமம் இயேசுவை முழுவதையும் சுவிசேஷத்தை நான் நிரப்பினார். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்று எல்லா ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். நீங்கள் பிரசங்கிக்கிறீங்களா? மற்றவர்களுக்கு சொல்கிறீங்களா? அந்த எண்ணம் இருக்குதா? அந்த விசுவாசம் இருக்குதா? மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மெய்யான தெய்வத்தை குறித்து சொல்லணும். ஆமே. மனுஷருக்கு முன்பாக அறிக்கை பண்ணணும். இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதை எல்லாருக்கும் முன்னே சொல்லணும். ஒரு நாள் வருதுங்க, ஒரு நாள் வருது, தேவனுடைய ராஜ்யம் வரும். ஆமே. அப்போது மரித்தவர்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறோம். ஆமே. எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறோம். அப்போது கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள் ஒரு கூட்டம், பாடுகள் மத்தியிலே உபத்திரவத்தின் மத்தியிலே கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த ஒரு கூட்டத்தை, வாருங்கள் என் பிதாவுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளுங்கள் என்று அவர் அன்போடு அழைப்பார். அல்லேலூயா. அழிவில்லாத ஜீவகிரீடத்தை தருவார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அல்லேலூயா. அதை செய்யாதவருடைய நிலை என்ன? அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஆமே. இயேசுவுக்காக ஊழியத்தை செய்யாதவர்கள், இயேசு பற்றி பேசாதவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அவமானத்தை அடைவார்கள். இந்த பூமியிலே இயேசு பற்றி சொல்லி அவமானப்பட்டால் அங்கே பரலோகத்திலே பிதாவுக்கு முன்பாக வெகுமதிகளும் பாராட்டுகளையும் நாம் பெற முடியும். அல்லேலூயா. அவர் இயேசு எழுந்து பிதாவிடத்திலே சொல்லுவார், அல்லேலூயா, இவன் என் நாமத்துக்காக அநேக பாடுகளை பட்டான் பிதாவே என்று சொல்லுவார். அல்லேலூயா. இந்த ஊழியம் அப்படியாப்பட்ட ஊழியங்க. ஆமே. கனப்படுத்துகிற ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவாகிய தேவன் அவனை கனப்படுத்துவாராம். அல்லேலூயா. நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்காக பிதாவாகிய தேவனுக்காக நாம் ஊழியத்தை செய்கிறோம். நாம் ஊழியத்தை செய்தால் ஆண்டவர் கனப்படுத்துவார். ஒரு நாள் வருது, எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் நமக்கு கொடுக்குற நாள் வருது. அல்லேலூயா. அன்னைக்கு கனம் பண்ணுவார். பிதாவாகிய கனம் எங்கே? அல்லேலூயா. பிதா கனம் பண்ணால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இந்த உலகத்தில் அரசாங்கம் ஒரு மனிதனை கனம் பண்ணும்போது அந்த கனம் ஒரு பாராட்டு விழா உலகமே பார்க்குது பாருங்க. ஆமே. ஒரு நாள் மொர்தெகாயை கனம் பண்ணினான் ஒரு ராஜா, அகஸ்வேர் ராஜா நினைக்கிறேன். அவனை கனம் பண்ணினான். அவனுடைய கனம் எல்லாருக்கும் தெரியுது. அவன் ரதங்களை ஏற்றி பெரிய வஸ்திரங்கள், நல்ல வஸ்திரங்கள் ஊற்றி முத்திரை மோதிரங்கள்லாம் கொடுத்து தெருவில் உலாவர வச்சு மேளங்கள் அடித்து அவனை ஊர் ஃபுல்லாக கொண்டு போனாங்க. ஆமே. ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் இவ்விதமாக இருப்பான் என்று மொர்தெகாயுடைய கனம் அப்படி இருக்குமெண்டா, வானத்தி பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனுடைய கனம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியத்தை செய்கிறவனை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அவருக்கு நமக்கு நிச்சயம் கனம் பண்ணுவாருங்க. வாக்குறுதி இருக்கிறார், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தா. அல்லேலூயா. பாருங்க, ஸ்தேவான் அவனை கல்லெறிந்து கொண்டாங்க. கல்லெறிந்து கொண்ட போது எதற்காக அவனை கல்லெறிந்து கொண்டாங்க? இயேசு பற்றி சொன்னதுனால தான் அவனை கல்லெறிந்து கொண்டாங்க. ஆனால் என்ன நடந்தது இங்கே கவனிச்சிங்களா? அவன் மரிக்கும்போது வலது பரிசத்தில் உட்கார்ந்த இயேசு அவன் மரிக்கும்போது, பிதாவே நாவி ஒப்புடு, இவர் மேல் இந்த இரத்தப்படி சுமத்தாதீர் என்று சொன்னபோது அவன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறிட்ட போது இயேசுவானவர் எழுந்து நிற்க கண்டேன் என்று சொல்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? இயேசு உட்கார்ந்துருந்தா, சிங்காசனத்தை உட்கார்ந்துருந்தா, எனக்காக ஒருத்தன் ஊழியம் செய்து, எனக்காக அடிபட்டு, எனக்காக ஒருத்தன் மரிக்கிறான்,
அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க, அந்த ஆக்ஷன் சீன் எப்படி இருக்கு பாருங்க. இயேசு அந்த இடத்துல எழுந்து நிற்கிறார், பதற்றமா இருக்குது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அந்த பதற்றமான சூழ்நிலையில இயேசு அந்த அவனை பார்க்கிறார். அல்லேலூயா. அவன் இவரை பார்க்கிறார். ஆமென். நம்முடைய கனம் ஆண்டவர்னா, நான் ஒருத்தர் வராருனா, உள்ள வராருனா என்ன பண்ணுவோம்? உட்காந்து சேர எடுத்து எழுந்து என்ன பண்ணுவோம்? போய் வீட்டு வாசல்லேருந்து போய் என்ன பண்ணுவோம்? வாங்க 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 சொல்லி வர இருப்போம். அதே மாதிரி தான் ஸ்தேவான் மரிக்கும்போது இயேசுவானவர் எழுந்து நின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கனம் பண்ணுகிற தேவனுங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக எதை செய்தாலும், ஒரே ஒரு கலசம் தண்ணி, சீசன் என்ற நாமத்தினா ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு நான் பலன் உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏழைக்கு நீ இறங்கினாலும் ஆண்டவருக்கு நீ கடன் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமே, நீ விதைத்ததை, நீ செய்த நன்மைக்கு பதிலாக ஆண்டவர் நன்மை செய்யாமல் விடமாட்டார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவன். நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் நன்மை செய்வார். ஒரு காலம் வருது, அல்லேலூயா, பூமியிலே இயேசு கிறிஸ்துக்காக நீ ஊழியத்தை செய்யும்போது, பாடுகள் மத்தியில் ஊழியம் செய்யும்போது இம்மையிலே நூறத்தனியான ஆசீர்வாதங்களை பெறுவாய். ஆமே, வீடுகள் இழக்கலாம், மனைவி பிள்ளைகளை இழக்கலாம், ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு? பூமியில் இருக்கும்போது எல்லா நன்மைகளும் ஆண்டவர் தருவார், மறுமையிலும் நித்திய ஜீவனை தருவார் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் எதையாவது இழந்திருப்போம்னா இழந்ததை ஆண்டவர் மீண்டும் தருவார். அல்லேலூயா. இழந்து போனதை ஆண்டவர் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த பட்டணத்திலே, பிம்பிலியா பட்டணத்தை வந்து எல்லாம் ஊழியத்தை செய்து முடிச்சார்கள். ஆமென். கர்த்தருக்காக ஊழியத்தை செய்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்குறோம். அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் என்னென்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி புத்தி சொல்லி சீசர்களை, ஆத்துமாக்கள் என்ன பண்ணாங்களாம்? சிறப்படுத்தினார்கள் என்று நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். சீசருடைய ஆத்துமாக்கள் எப்படி பண்ணினாங்க? சிறப்படுத்தினார்கள். ஆத்துமாக்களை சிறப்படுத்துவது தான் ஊழியம். ஆமே, உங்களுடைய ஊழியம், நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துக்காக ஊழியத்தை செய்யணும். ஆமே, சபையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, நீங்கள் போய் என்ன பண்ணணும்? உங்கள் வாழ்நாளில் ஒரு வருஷத்தில் ஒரு ஆத்மாவதை என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்லி ஆத்மா ரட்சிப்புகளை கொண்டு வரணும். ஆமே, அப்படி கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? திரளான ஜனங்கள் பெருகுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய சபைகளை சபைகளில் போய் விசுவாசத்தினாலே அவர் பலப்பட்ட போது என்ன நடந்ததுதான்? சபைகள் பெருகிறது, ஆத்துமாக்கள் எண்ணிக்கை என்ன பண்ணுச்சு? பெருக ஆரம்பிச்சுதான். அப்போ விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. நாம் தேவன் மேலே, கர்த்தர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கணும். பாருங்க, அப்போஸ்தலர் ரோமர் புஸ்தகம் 4:19 நீங்கள் வாசிக்கும்போது ஆபிரகாமை குறித்து சொல்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் யாரை நாம் பார்க்கணும்? தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கணும். 4, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி அவர் விசுவாசத்தில் வல்லவனானார்? ஆபிரகாம் நம்முடைய தகப்பன், விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறார். அவருடைய விசுவாசத்தை நாம் எப்போதும் நாம் கவனிக்க வேண்டும். அவன் விசுவாசத்திலே பலவீனனா இருக்கவில்லை. பாருங்க, இன்னைக்கு அநேகர் விசுவாசத்திலே பலவீனர்களாக இருக்கிறார்கள். அநேக சபைகளில் அநேக மக்கள் விசுவாசத்திலே பலவீனர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய சபையிலே அப்படி யாரும் விசுவாசத்தில் என்ன பண்ணக்கூடாது? பலவீனர்களாக இருக்கக்கூடாது. நாம் பலவீனராக இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? ஆபிரகாமை நோக்கி பாருங்க. அவன் விசுவாசத்திலே பலனுள்ளவனா இருந்தான். ஆமே, விசுவாசத்திலே நான் பலனுள்ளவனா ஆவதற்கு என்ன செய்யணும்? விசுவாசத்திலே நான் பலன் உள்ளவனா இருப்பதற்கு என்ன செய்யணும்? அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருந்தபோது, விசுவாசத்தை பாருங்க, அவன் 100 வயசாகி போச்சு, சரீரமோ செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமோ செத்து போச்சு. அவன் எதை பார்த்து கொண்டிருந்தானா? தன்னுடைய வயதை பார்க்கல, சாராளுடைய சரீரத்தையும் கவனிக்கல, கர்ப்பத்தையும் பார்க்கல. அவன் எதை எண்ணிக்கொண்டிருந்தானா? விசுவாசம் எப்படி வரும்?
தேவனுடைய வார்த்தையை எண்ணிக்கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவன் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எண்ணிக்கொண்டிருந்தான். தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது என்பதை தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னை பேர் ஆபிரகாம் என்று பேரை மாற்றி நீ ஜாதிகளுக்கு தகப்பன், சாராய் என்று சாராள் என்று மாற்றி நீ ஜாதிகளுக்கு தாயாவா என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் உண்டாக்குவேன், பூமியின் திரளான மக்களை உன் சந்ததியை நான் பிறக்க வைப்பேன் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். எனக்கு வயசு 100 ஆனாலும் சரி, சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் 90 வயசானாலும் சரி, கடவுளுடைய வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். ஆண்டோடைய வார்த்தை நடக்கும். 25 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவன் எண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்கல, சரீரம் பலவீனத்தை பார்க்கல, தேவனுடைய வார்த்தை எண்ணினா. அதுதான் விசுவாசம். நாம் எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை நீ பார்த்து கொண்டே இருந்தா அது உன் வாழ்க்கையில் விசுவாசத்தை உண்டாக்கும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாசத்திலே பலவீனர் அடைகிறார்கள் என்றால் காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கவனிப்பதில்லை, இந்த வேத சத்தியத்தை அவர் கவனிப்பதில்லை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர் நம்புவதில்லை. ஆமென். இன்னைக்கு நாம் யாரை நம்ப வேண்டும்? கடவுளுடைய வார்த்தையை நம்ப வேணும், கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை நம்பணும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படலை. ஆமென். சந்தேகப்படக்கூடாதுங்க. கர்த்தர் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டார் சந்தேகப்படக்கூடாது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே என் குறைவை நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறதே, அதை சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. எனக்கு தீங்கு நேரிடாது, எனக்கு பொல்லாப்பு வராது, வியாதி என்னை தொடாது, அவர் தழும்புல நான் சுகமாவேன். ஆமே. நிச்சயமாக என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு கீர்த்தி இல்லாமல் இருக்கலாம், புகழ்ச்சி இல்லாத இருக்கலாம். ஆண்டவர் வசனம் சொல்லுது, நீ சொல்லு, சொன்னபடி ஆகும். அல்லேலூயா. வாயிலே ஜீவன் வைத்திருக்கிறார். வாழ்வதும் வாயாலே, அழிவதும் வாயாலே என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நீ வாழ வேண்டும் என்றா உன் வாயை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ எதை பேசணும்னா உன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் பேசிக்கொண்டிருக்க கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பேசணும். அல்லேலூயா. நான் வேத வசனங்களை ஒரு டைரி முழுவதும் எழுதி வச்சிருக்கிறேன். ஆமே. அவ காலையில் எழுந்து நான் அதை வாசிக்கிறேன், அதை அறிக்கை செய்கிறேன். ஆமே. எந்த சூழ்நிலை வந்தாலும் என் விசுவாசத்தை யாரும் ஒழித்து விட முடியாது. ஆமே. இது விலையேறப்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசத்தை கொண்டு நான் உலகங்களை ஜெயிக்க முடியும். ஆமே. இயேசு கிறிஸ்துவை தேவகுமார் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தை உலகத்தை ஜெயிக்கும். ஆமே. நீங்கள் விசுவாசம் உடையவர்களா இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவன் மேல், தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும், சந்தேகப்படக்கூடாது. ஆமே. தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். விசுவாசம் என்றால் என்ன? காலம் தாமதமாகலாம். 25 வருஷம் ஆயிடுச்சு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பிள்ளை பெறல. இந்த கிழவன் கர்த்தர் பிள்ளை தருவா சொல்லி 100 வயசு ஆகி போச்சு, ஒரு லூஸ் ஆகிட்டான் இந்த கிழமை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க அந்த ஊரில். ஆமே. அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. கேள்வி ஆயிடுச்சு, இந்த கேள்விக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்கோம். மருத்துவமனைகளில் போயிருக்கலாம், எங்கன்னா போய் ஏதாவது ஊரில் சொல்லியிருக்கலாம், கர்த்தனுக்கு குழந்தை தருவான்ட்டு. ஏமாற்றங்கள் தான் மிச்சம். ஆமே. எத்தனையோ பேர் அவிசுவாசமாக பேசியிருக்கலாம். இதுக்கப்புறம் எங்கன்னா குழந்தை பிறக்குமா ஆபிரகாமே, எங்கன்னா அறிவு இருக்குதா அப்படிலாம் பேசியிருப்பாங்க. பேசுவாங்களா பேச மாட்டாங்க உலகம். 40 வயசு மேலே குழந்தை பிறந்தால ஆச்சரியமாக பார்க்குறது இந்த உலகம். ஆண்டவர் 100 வயதுக்கும் 90 வயதுக்கும் கிழவனுக்கும் கேள்விக்கும் குழந்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ வல்லவராக இருக்கிறாரு? தேவனுடைய வார்த்தையை நம்பின அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 90 வயதாக இருந்தாலும் 100 வயதாக இருந்தாலும் தருவாருங்க. வார்த்தையை நம்புகிறவனுக்கு கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வார். ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். நீ சின்ன வயசில் குழந்தை பிறந்தா என் வல்லமை வெளிப்பட்டு இருக்காது. ஆமே. நீ முதிர் வயதில் பலவீனமாக இருக்கும்போது, கர்ப்பம் செத்து போய் இருக்கும்போது உனக்கு குழந்தை பிறக்குதுன்னா இது உன்னுடைய பலத்தினால் உண்டானதல்ல, தேவ பலத்தினால் உண்டானது. அல்லேலூயா. அது உன்னுடைய விசுவாசத்தினால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்க. ஆமே. தேவனுடைய வார்த்தை மேலே எந்த மனுஷன் நம்பிக்கையாக இருக்கிறானோ அந்த மனுஷன் வாழ்க்கையை
கட்டப்பட்டு போய்கிட்டே இருக்கும். ஆமே, எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் அவன் உயர்ந்து கொண்டே போவான். ஆமே, அவன் மேற்கொண்டே போவான். எனக்கு முன்பாக ஒரு சத்ரு சேனையாய் வந்தாலும் ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஒரு சேனைக்குள் புகுவேன். ஆமே, ஜெயம் நமக்கு தருவாருங்க. அல்லேலூயா. விசுவாசம் தான் வேணும். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா விசுவாசம் தான் பிரச்சனையா இருக்குது. அந்த விசுவாசத்திலே எந்த மனிதன் நிலைத்து இருக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை தேவன் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். அல்லேலூயா. தேவன் சொன்னார்னா செய்வார் என்பதை முழு நிச்சயமா நம்பினான். நீங்க எப்படி நம்புறீங்க? தேவனை நம்புறீங்களா? உங்க விசுவாசத்தை எப்படி காட்ட போறீங்க? எப்படி அந்த விசுவாசம் செயல்படுத்த போறீங்க அப்படின்னு நீங்க சிந்தித்து பாருங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பும் போது அல்லேலூயா விசுவாசத்திலே வல்லவனாகி தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார், நிச்சயமாகவே எனக்கு உயர்த்துவார், இந்த பட்டணத்தை எனக்கு தருவார், இந்த ஜனங்கள் மேலே எனக்கு அதிகாரத்தை தருவார், இவர்களுடைய காத்த நிழல் இவர்களை விட்டு போய்விட்டது, நான் போய் எளிதாய் சுதந்தரிப்பேன், அந்த தேசம் கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமா நம்பினதினாலே அந்த காலேப்பும் யோசுவா மாத்திரம் அந்த பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரித்தார்கள் என்றா அவர்கள் தேவனுடைய வார்த்தை நம்பினார்கள். ஏன் அந்த 30 லட்சம் பேர் போய் சுதந்தரிக்கல? அந்த 30 லட்சம் பேர் போய் சுதந்தரிக்காத காரணம் என்ன? என்ன காரணம்? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு என்ன காரணம் என்று சொல்றாரு. ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரல? ஏன் எனக்கு மட்டும் அந்த சுதந்திரம் வரல? ஏன் எனக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற முடியல? காரணம் என்னன்னா உங்களுடைய அவிசுவாசம் தான். ஆமே, அவிசுவாசம் உங்களுடைய தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க கூடாதபடி தடை செய்கிறதா இருக்கிறது. வாசிங்க 4 எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது போலவே அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. என்ன சுவிசேஷத்தை அறிவித்தார்கள்? அங்கே எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் போது மோசேயிடத்தை கர்த்தர் சொன்னாரு, என் ஜனங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமான தேசத்தை நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் வாக்கு பண்ணினேன், நான் கொடுப்பேன் என்று சொல்லினேன். அந்த தேசத்துக்கு இந்த ஜனங்களை ஆபிரகாமின் சந்ததியை இஸ்ரவேலின் சந்ததியை நான் கொண்டு போய் அந்த தேசத்தை சேர்க்கும்படியாக நான் அவளுக்காக இறங்கினேன் என்று சொல்லி மோசே கிட்ட சொன்னபோது இந்த மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் அவளுக்கு சுவிசேஷம். அல்லேலூயா. நற்செய்தி. இப்போ அடிமையாக இருக்கிறீங்க, இப்போ கஷ்டப்படுறீங்க, உங்களை சுதந்திரவாளிகளாக உங்கள் தேசத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு கொண்டு போய் வைப்பேன். அல்லேலூயா. மழை உள்ள தேசம், தாட்சி இல்லாத தேசம், கனிகள் நிறைந்த தேசம், மரங்கள் நிறைந்த தேசம், வெட்டாத கிணறுகள் நிறைந்த தேசமாக இருந்தது, குளங்கள் நிறைந்த ஏரிகள் நிறைந்த தேசமாக இருந்தது, நல்ல விசாலமான தேசமாக இருந்தது. அந்த தேசத்துக்கு நான் கொண்டு போவேன் என்று சொல்லி மோசே கிட்ட கர்த்தர் சொல்றார். அதுதாங்க வாக்குத்தத்தம். அன்னைக்கு அதுதான் சுவிசேஷம். அன்னைக்கு எகிப்தில் 430 வருடமா அடிமையாக இருந்த அவளுக்கு என்ன சுவிசேஷத்தை அறிவித்தார்கள்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொன்னபோது அவள் கேட்டு அது மாதிரி வந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்குமே அந்த வார்த்தையை சில பேர் என்ன பண்ணல, சில பேரில் பல லட்சம் பேர் அதை நம்பலை. 2 பேர் தான் நம்பினான். ஆமென். அல்லேலூயா. எத்தனை லட்சம் இருக்கட்டுங்க கிறிஸ்துவ சபையில், விசுவாசிக்கிறவன் தான் ஜெயிப்பான். உங்கள் விசுவாசம் தான் உன்னை நீதியாக்கும். உங்கள் விசுவாசம் தான் உங்களுக்கு வெற்றியை தரும். ஏங்க இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருந்தது ஆனால் நாங்கள் பெறலை? ஏன் பெறலைன்னு கேட்டால் உங்கள் அவிசுவாசத்தினால்தான் நீங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியல. ஏன் அந்த தேசத்துக்கு போக முடியல? ஏன் அந்த வாக்குத்தத்தத்தை அவங்க சுதந்திரிக்க முடியல கேட்டால் அவர் சொல்கிறாரு, எபிரேயர் புஸ்தகம் எழுதின ஆக்கியோன் சொல்கிறாரு, அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படலை. அவர் விசுவாசத்தில் கேட்கல, அவர்கள் கேட்டபோது அவிசுவாசமாக கேட்டார்கள், நம்பலை. தேவனுடைய வார்த்தையை நம்பலைன்னா நடுத்தரில் தான் நிற்போம். ஆமே. அல்லேலூயா. இதான் உண்மைங்க. தேவனுடைய வார்த்தை கேட்குறவன் கானான் தேசத்தில் போவான், இல்லைன்னா மண்ணாந்தரத்தில் சாவான். ஒருத்தன் கூட உயிரோட போகலைங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவன் 2 பேர் மாத்திரம் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போட. அந்த 2 பேருக்காக கானான் தேசத்தை கொய்ச்சாரு. யோசிச்சு பாருங்களேன்.
2 பேருக்கு காணாந்தஸ்தை வச்சாரு, 2 பேருக்காக வைக்கல, அந்த இஸ்ரவேல் ஜனங்க மொத்தத்துக்கு தான் வச்சாரு. யார் போய் அதை சுதந்திரிச்சாங்க? விசுவாசித்தவங்க தான் போய் சுதந்திரிச்சாங்க. விசுவாசம் இல்லாதவர்கள் வனாந்தரத்திலே செத்து போனார்கள். எப்படி செத்தாங்க தெரியுமா? இந்த வனாந்தரத்தில் செத்தா நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்தில் செத்தா நலமா இருக்கும் சொல்லி 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 தங்க அழிவு என்ன பண்ணினாங்க? தேடிக்கினாங்க. என்ன சொன்னாங்களோ சொன்னபடி ஆகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வனாந்தரத்திலே மொத்த கூட்டமும், எகிப்திலிருந்து வந்தாங்க பாரு, மொத்த கூட்டமும் செத்து போச்சு. 20 வயசு கீழே இருக்கிறவங்க மொத்த பேருமே, 20 வயசு கீழே இருந்தாங்க பாரு, அவங்களாம் தப்பிச்சாங்க. அவங்க நன்மை தீமை அறியாததுனால கர்த்தர் அவங்க மட்டுப்படுத்தலை. அதுக்கப்புறம் யோசுவா அந்த சந்ததியெல்லாம் கொண்டு போய் அந்த தேசத்தை போய் சுதந்திரித்தார். அல்லேலூயா. அவர்கள் அவிசுவாசத்தினாலே அது போய் என்ன பண்ணல, சுதந்திரிக்கல. அல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா, கடவுள் எல்லாருக்கும் ஒரே தேவன் தான். பிரச்சனை என்னன்னா விசுவாசம் தான் பிரச்சனை. எனக்கு சரீரத்தில் தெய்வீக சுகம் இருக்கு, அவர் தழும்புலா நான் குணமா இருக்கிறேன், அப்படி வசனம் இருக்குது. எத்தனை பேர் இந்த தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிறான்னு கேட்டால் சொல்ல முடியல. தெய்வீக சுகம் வேத வசனத்துக்கு, அவர் தழும்புலால் குணமாக, இயேசு என் நோய்களை சிலுவையிலே சுமந்திருக்கிறார், அவர் தழும்புலா நான் சுகமான என்பதை முழு நிச்சயமாக நம்பி விசுவாசத்திலே வல்லவனாகி சரீரத்தில் ஆரோக்கியம் அடையலாம் முடியும். ஆனால் இன்னைக்கு அந்த விசுவாசம் இல்லாததுனால மருத்துவமனைக்கு போகிறோம். மருத்துவமனைக்கு போகிறது தப்பு இல்லை, போகலாம், மருந்தும் எடுக்கலாம். அந்த மருத்துவரையும் ஆண்டவர் தான் உண்டாக்கினார், அந்த மருந்தும் ஆண்டவர் தான் உண்டாக்கினார். அல்லேலூயா. விசுவாசத்திலே பலவிதமான விசுவாசம் இருக்கிறது பாருங்க. தேவனையே சார்ந்திருக்கிற விசுவாசம், ஆமே ஆமே, அது ஒரு விசுவாசம் தான். பொதுவான விசுவாசம் இருக்குது, அது எல்லாருக்கிட்டையும் இருக்குது பாருங்க. டாக்டர்கிட்ட போனால் சுகமாயிடும்னு ஒரு விசுவாசம், மருந்து சாப்பிட்டா சுகமாயிடும்னு அது ஒரு விசுவாசம் பாருங்க. எதையுமே நான் சாப்பிட தேவையில்ல, தேவனுடைய வார்த்தை மருந்தா இருக்கிறது, இது என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை உண்டாக்கும், ஆமே, இது கண்டுபிடிக்கிற ஜீவனும் சமாதானமும் உண்டாக்கும் என்று சொல்லி முழு நிச்சயமா தேவனுடைய வார்த்தையை நம்பினார்கள். அல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்பும் போது விசுவாசத்திலே பெருக முடியும். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப 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 விசுவாசம் பெருகும், கேட்க கேட்க விசுவாசம் பெருகும். அல்லேலூயா. நாம் தேவனுக்குள்ளே வளர வேண்டும், ஆமே, விசுவாசத்தில் வளரணும். எது நமக்கு முக்கியம்னா விசுவாசம். ஐயா, விசுவாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்புவது தான் விசுவாசம், ஆமே. இதில் எந்த சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுகிறவன் இருமனம் உள்ளவனாக இருக்கிறான், அவன் கேட்டதை பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று யாக்கோபு சொல்கிறார். சந்தேகப்படக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண சந்தேகப்படலை. ஆபிரகாம் என்ன பண்ணல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படலை. அப்போ சந்தேகம் என்ன ஆகுது, இந்த வார்த்தை நிறைவேறுமா நிறைவேறாதான்னு ஒரு சந்தேகம் பிசாசு நமக்குள்ளே கொண்டு வருமா. அப்போ சந்தேகம் வரும்போது, பயம் வரும்போது, குழப்பம் வரும்போது அதில் யார் வருது, பிசாசு கிரியை செய்கிறான், அவிசுவாசம் வருதுன்னு அர்த்தம். அப்போது இந்த அவிசுவாசம் நீங்குவதுக்கு என்ன செய்யணும்னா, தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படாமல் விசுவாசித்து கர்த்தர் எனக்கு செய்வார், ஆமேன் ஆமேன், அல்லேலூயா, செய்வார் என்கிற ஒரு முழு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிற மனுஷன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தில் நீங்கள் வல்லவனாக மாறணும் பாருங்கள். அநேகருடைய சீசருடைய இருதயத்தை நாம் திடப்படுத்தினோம். இன்றைக்கி சபையில் நான் தான் திடப்படுத்துகிறோம், ஆமே. நீங்கள் எப்படி வளரணுமா, விசுவாசத்தில் பலப்படணும். உங்கள் விசுவாசம் பொன்னை போல சோதிக்கப்படும். பொன் எப்படி சோதிக்கப்படுகிறதோ அது போல் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். எப்படி சோதிக்கப்படும்? பிரச்சனைகள் வரலாம், கடன் பிரச்சனை வரலாம், பண பிரச்சனை வரலாம், குடும்பங்களில் பிரச்சனைகள் வரலாம், அப்படி சில விஷயங்களே வேறு விதமான சரீரத்தில் பிரச்சனை வரலாம். இப்படி விசுவாசத்தில் நமக்கு சோதனை வரும் பாருங்க. அப்போது அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டுடக்கூடாது. உங்கள் விசுவாசம் பொன்னை போல சோதிக்கப்படணும். எப்படி பொண்ணு ஒரு உலைக்களத்தில் போட்டு அதை கொதிக்க வைத்து அந்த தட்டான அதோடைய வளைவு என்னமா ஆகணும் என்று அவன் நினைக்கிறானோ அதுபடி அவன் அதை உருவாக்குறான், ஆமே, அல்லேலூயா. அதுமாரி எண்ணங்களிலே விசுவாசத்தை, இருதயத்தில் விசுவாசத்தை அதை வாயினாலே நாம் வெளிப்படுத்த வேண்டும், அல்லேலூயா. முதல் எண்ணங்களில் வரணும், அது இருதயத்தில் போவோம், இருதயத்தில் போனோன்னே வாய் பேசும், இருதயத்தின் நிறைவினாலே தேவனுடைய வார்த்தையை பேசும், ஆமே. கண்ட வார்த்தைகளை பேசாது, ஆமே. நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் நோயாக இருக்கிறேன், நான் வியாதியாக இருக்கிறேன், தரித்திரமாக இருக்கிறேன், கடன் பிரச்சனையாக இருக்குது, சரீரம் சோர்வாக இருக்குது, இதையே பேசிக்காது.
விசுவாசித்தேன் பேசினேன் என்று சொன்னார். அப்போ விசுவாசத்தின் நாவி என்ன? தேவனுடைய வார்த்தையை நீ உச்சரிக்கும் போது, சொல்லிக்கொண்டே இருக்கும்போது விசுவாசம் உனக்குள்ள வளரும். அல்லேலூயா. விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். ஆமென். விசுவாசத்தில் பலப்படுங்க. என்ன விசுவாசம்? கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம், அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பற்றி விசுவாசம். நீங்கள் எழுதி எழுதி தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. அப்படி எழுந்திருப்போம். அல்லேலூயா.